என்னப்போ இன்னும் பெரிய பொண்ணு காப்பி எதுவும் எடுத்துட்டு வரலையோ? இல்ல சித்தியா, உள்ள போனவன் இன்னும் வரல. உங்க மருமவ தானே நல்லா எடுத்துட்டு வந்தா போங்க. உட்கார வச்சுட்டு போனா இன்னும் வர காணும். ஏழையே பெரிய பொண்ணு இன்னும் இவளுக்கு காப்பியில் எதுவும் போட்டு கொடுக்கலையாங்க? போட்டுட்டு தான் இருக்கேன், வாரேன். அவள் நல்ல நாளையிலேயே 2 பேருக்கு காப்பி போடுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆக்குவாப்புல. நீங்கள் வேறு இன்னும் 3 பேர் இருக்கீல, எப்படியும் 1 மணி நேரம் ஆக்கிடுவா வருவா போட்டுட்டு. அப்படியே பார்த்தாலும் நாங்க உட்காந்து 4 மணி நேரம் ஆகுது. இன்னும் தான் அவ காப்பின்னு போட்டுட்டு வரா. அது இருக்கட்டும் சித்தியா, இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? பரவாயில்லப்போ. அதான் அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே உயிரே போச்சே, அதுவே எந்திரிச்சிட்டேன். அதையெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க சித்தியாவீங்க. உடம்ப மட்டும் பார்த்துக்காங்க. 4 முடி இந்தாங்க, காப்பி எடுத்துக்கிடுங்க. ஏழை என்ன 3 கப்பு தான் இருக்குது. எத்தே உங்களுக்கு நான் அப்புறமா போட்டு தரேன். ஏல பெரிய பொண்ணு சீக்கிரம் எடுத்துட்டு வா. இலை பறக்காதல உமா, எடுத்துட்டு தானே வந்துட்டு இருக்கேன். இந்தாங்க லட்சம் எடுத்துக்கிடுங்க. இந்த காப்பி போடுறதுக்கால இவ்வளோ நேரம்? இப்போவாவது உனக்கு தந்தேன்னு பாரு. காலெல்லாம் வலிக்குது, உட்கார போகிறேன் நானும். பெரிய பொண்ணு மிச்சர் எதுவும் இல்லையாங்க? இலை உமா, உனக்கு காப்பி தந்ததே பெருசு, மிச்சரும் இல்லை ஒன்றும் இல்லைப்பா. இதே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருந்தாவனா அப்படியே பார்த்து செய்வியே, எங்களுக்குன்னா தரையா செய்வியே. ஆமால, பின்ன மாப்பிள்ளை வீட்டிலன்னா என்னமா கொடுத்து தான் ஆகணும். ஆமாம் சித்தி, நகைலாம் எவ்வளோ போடதா இருக்கியே? அதான் லட்சுமி ஒரு 20 பவுன் போடலான்னு இருக்கோம். அவைய எவ்வளோ கேட்டாவளோ? அதான் அவிய வீட்டில் எதுவுமே கேட்கலையே லட்சுமியோ. ஆமாண்ணே, அண்ணன் சொன்னாவே நாங்கள் எதுவும் கேட்கலன்னு. அவிய எதுவும் கேட்காட்டி நம்ம போட வேண்டியதை போடணும்ல. ஆமாம் சித்தியா, அப்புறம் நம்ம வீட்டு பிள்ளை அங்கே போய் வாழ போதில்ல, எதுவும் கொடுத்து அனுப்பலன்னா நல்லா இருக்காது. ஆமாம், நானும் எதுவும் கேட்கலையேன்னு ஒரு 10 பவுன் போடலான்னு தான் நினச்சேன். பெரிய பொண்ணும் என் பொண்ணு தான் வந்துட்டு இல்லாமல் ஒரு 20 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்போன்னாவே. ஆமாம், உங்கள் மருமவ யாரு? அவகிட்ட தான் நிறைய இருக்குமே. உமா நீ கண்டியோ, என்கிட்ட நிறையா இருக்குன்னு பேசாமல் இரு. அவளுக்கும் எப்படியாவது சுதாவை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு நினைப்பு தாமல. சரி, 4 முடி உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? நீ என்னலாம் என்கிட்ட கேட்டா? அதானே நான் கேட்கறது ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா தானே. ஏன்னா சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்லு என்னன்னு. என் மாமியார் வீட்டில இருந்து ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குங்கன்னு சொன்னோம்ல, நீங்கள் என்னமோ மொத்தமே 2000 தான் கேட்டிய. ஏல நம்ம வீட்டு பிள்ளைக்கு துணி தைச்சு கொடுக்கறதுக்கு, அதுவும் கல்யாணத்துக்கு தைச்சு கொடுக்கறதுக்கு காசு வாங்கலாமால? அந்த 2000மே உனக்கு தரதுக்கு தான் கேட்டேன். என்ன சொல்லுது 4 முடி? அப்போ சரி, நானும் எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கேட்க சொன்னதுக்கு வெறும் 2000 கேட்காவலே என்னன்னு நினச்சேன். எனக்கு தரதுக்கு தான் சரிதான். இப்போ காசு உனக்கு தான் சொல்லிட்டு அப்புறம் தராம விட்றாதுங்க. பரவாயில்ல சித்தியோ, எதுவும் வேண்டான்னு தேவை. கொஞ்சம் செலவு கம்மியாகும், நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆமாம் லட்சுமியும் நானும் அதை தான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் சேர்த்து தான் மறுபடியும் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கேன். முதல்ல கிஃப்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்துச்சு. ஆமாம் புள்ளோ. என்ன மறுபடியும் மூச்சு தொங்கி போச்சு? வேற என்ன பண்ண சொல்லுதா? அந்த ஃபோட்டோவை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லத்தே. ஆமாம் சித்தியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. ஆமாம், அதான் நாங்களாம் இருக்கோம்லாம், நாங்கள் பார்த்துக்கிடுதோம். எதாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிடுவோம். எங்கள் மீது தான் எதுனாலும் நடக்கும். சரி புள்ளோ. எத்தே நீங்கள் சிரிச்சு சந்தோஷமா இருங்கத்தே. சரிண்ணா பெரிய பொண்ணு, எங்கே சிரிப்பு வருது? இந்த கல்யாணம் ஒரு வேலை நடந்துமா? இந்த கல்யாணத்தை நடக்க விடாதுன்னு பார்த்தா என்னெல்லாம தலையில நடக்குது. இவங்க திரும்ப என்ன வேலை கொடுத்து என்ன வேலை பார்த்தா ஒன்றும் புரியலையே. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? எனக்கு கேட்குது, உனக்கு கேட்குதா? சொல்லுங்க, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? என்ன எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னு கேட்கா. சொன்ன வேலை ஒன்றும் முடியலையே. அந்த குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களே. கல்யாண வீடு அப்படித்தானே இருக்கும். அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் உனக்கு நான் அவ்வளோ ரூபா தந்திருக்கேன். நீ என்னன்னா கல்யாண வீடு அப்படிதான் இருக்குங்க? எப்படி ஏதாவது வேலை பாக்கியா இல்லையா? எல்லா வேலையும் நல்லபடியாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு பைக்கில் வந்து அவங்க வீட்டுக்குள்ள 2 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை தூக்கி போட்டு வந்திருக்கேன். அதை பார்த்து கண்டிப்பாக அந்த குடும்பம் பயந்து தான் இருக்கும். என்ன சொல்லுதா? அந்த வீட்டுக்குள்ள ஒரு லெட்டர் தூக்கி போட்டு ஒரு பைக்கில் போனான ஒரு பையன், அது நீ தானோ? ஆமாம், அது நான் தான். நீங்கள் இப்போ அந்த வீட்டுக்கு போங்க, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவை பார்த்து எல்லாருமே பயந்து தான் இருப்பாங்க. சரி, அடுத்து என்ன பண்ணதா இருக்கா? நீங்கள் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வருவேன். நீங்கள் போய் அங்கே உட்காந்துருங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்க. சரி, எது பண்ணாலும் சீக்கிரம் பண்ணு. என்ன இவன் போய் உட்கார தெரியுங்க? சரி, இங்கே இருந்து என்ன தான் பண்ணுவான்? அங்கேயே போய் இருப்போம். எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தினாலும் சரிதான். ஏன் அவனுக்கு அந்த பொண்ணு கிட்டக்கு தந்தாலும் எங்கேயாவது இதில் நான் சந்தோஷமா அந்த கல்யாணத்தை நடக்க விடுவாங்க. ஐயா சித்தி, என்ன இப்படி இருக்கிய? ஆமாம், கல்யாண வீட்டில் நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டாமாங்க? எத்தே சிரிச்சு சந்தோஷமா இருங்கத்தே. நீங்கள் இப்படி இருக்கிறத பார்த்தா சுதா கஷ்டப்படுவாளா இல்லையா சொல்லுங்க. கொஞ்சம் சந்தோஷமா இருங்க, எதுவும் ஆகாது. சரிங்களா பெரிய பொண்ணு? இப்போதான் மூஞ்ச பார்க்கறது மாதிரி இருக்கு. எல்லாம் என்ன பண்ணுதிய? ஐயோ, மறுபடியும் டேஞ்சரா? இந்த கன்றாவியான வாய்ஸ் நம்ம எங்கேயோ கேட்டுருக்கோமே. சரி, எதுவுமே கேட்காத மாதிரி திரும்பியே இருந்துக்கிடுவோம். எல்லாரும் சோழமா இருக்காது போய் பாருணும். இங்கே எல்லாரும் நல்ல பல்லக்கட்டில இருக்காது. என்னெல்லாம் செலவு பண்ணிட்டு என்ன பண்ணுதா? வேற என்ன பண்ணுவாங்க? சும்மா தான் உட்காந்துருப்பான். கேட்டுட்டு அது பாட்டுக்கு போகுது பாருங்க. என்ன ஒரு அசிக்கே இல்லாமல் திரும்பி இருக்கே அந்த பக்கமா பெரிய பொண்ணு? சொல்லுங்க திட்டி. கவனிக்கல பார்த்துக்காங்க. வாங்க வாங்க, வந்து அந்த பக்கமாக போய் உட்காருங்க. நீ கேட்டாலும் கேட்காத மாதிரி தான் போயிருப்பா. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? வாங்க மைனியும் உட்காருங்க. கல்யாணம் வேலை ஒன்றும் நடக்கல போலையே. இல்லை மைனியும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு. எங்கெங்க எல்லாம் கூடி உட்காந்து பல்ல கட்டிட்டு இருக்கிய? உங்களுக்கு இப்போ நாங்கள் பல்ல காட்டிட்டு இருக்கிறது பிரச்சனையா இல்லை கல்யாணம் வேலை பார்க்கலங்கிறது பிரச்சனையா? எனக்கு என்னப்போ பிரச்சனை? உங்கள் வீட்டு கல்யாணம் நீங்கள் பண்ணுங்க, பண்ணாட்டி போங்க. நான் அதையும் கேட்க போகிறேன். இந்த பக்கமே உங்களை ஆளை காணுமையா? எனக்கு வேலை கடந்து போகாத வரல. உங்கள் தம்பி மாவா கல்யாணத்துக்கு வர முடியாத அளவு என்ன வேலை உங்களுக்கு? நீங்கள் இங்கே வந்து வேலையில் செய்யாட்டி எங்கள் கூடையாவது இருக்கலாம்ல மைனியும்? ஏல பெரிய பொண்ணு, ஏல
என்ன உமா சொல்லு. பெரிய பொண்ணு, இந்த கிழவிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா இல்லையோ? ஆமாம் உமாலோ, நானும் அப்படி தான் நினைக்கேன். பொண்ணை பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்த நாளையிலேருந்து இது இப்படி தான் எதையாவது பேசிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இதுக்கும் உங்களுக்கு ஏதாவது சண்டை இருந்திருக்கா? சண்டைலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுதாபாவியும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கேட்டாவ பார்த்துக்க. எங்கள் அத்தையும் வேண்டான்ட்டாவே, எங்கள் வீட்டுக்காரரும் வேண்டான்ட்டாவ. இப்போனால பெரிய பொண்ணு தெரியுது. ஒருவேளை இந்த கிழவி தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குமா? இருந்தாலும் இருக்கும். ஒருவேளை இதுதான் காரணம்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, இதுக்கு சுவாத்தில் விஷத்தை போட்டு கொண்டு போடுவேன். அப்போவே வந்துடுவேன். நான் இன்னும் வரக்கானு வருவானா இல்லைன்னா தேவையில்லாம வந்து உட்காந்துட்டுமா? எஸ்கியூஸ் மீ, வீட்டில் யாரு? ஏல பெரிய பொண்ணு வெளியில் யாரோ கூப்பிடுதாவ பாரு. இருங்க வாரேன். யார் பொண்ணி? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க தம்பி, யார் நீங்கள்? எனக்கு ஒரு சில விஷயம் தெரியும். என்ன விஷயம் தெரியும்? உங்கள் வீட்டுக்கு gift வந்தது, ஃபோட்டோ வந்தது, எல்லாத்த பற்றியும் எனக்கு தெரியும். என்ன சொல்லு தம்பி, உனக்கு தெரியுமா? உள்ளே வாப்போம். இந்த டைரியில் எல்லாமே இருக்குது, உள்ளே வந்து தரேன். உள்ளே வாப்போ. வராமல் எங்கே போக போகிறேன்? உள்ளே வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறேனா இல்லையா பாரு. வாங்க தம்பி, உள்ளே வாங்க. லட்சு, இது யாரா இருக்கும்? எனக்கு என்னெல்லாம் தெரியும், நானும் உன் கூட தானே இருக்கேன். ஏல பெரிய பொண்ணு யார் அது? அந்த கிளவி வேற உட்காந்துருக்கு. என்ன சொல்லுது? பேசாமல் மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுவோம். எத்தையாவது மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டா? மாப்பிள்ளை ஏதோ டைரி கொடுத்து விட்டாரு, அதை கொடுத்துட்டு போக வந்திருக்காவ. இந்த பொம்பளை என்ன நம்மள மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டுங்குது? காலையில் தானே வந்தாவ, அப்பவே கொடுத்துருந்தா இத்தனை வாட்டி அலைய வேண்டாம்ல. அது அவைய வரலத்து, இந்த பையன்கிட்ட தான் கொடுத்து விட்ருக்காவ. வந்துட்டான நாள் என்ன நடிப்பு நடிக்காத மாப்பிளைக்கு ஃப்ரெண்டாம்ல. அப்போ இவனுக்கு பையன் இருக்குது, நம்மகிட்ட எதுக்கு சொல்லணும்னு அப்படியே இருக்காது போல பயத்தோட. வரட்டும் வரட்டும். என்ன ஏன் மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க? தம்பி, ஏற்கனவே எங்கள் வீட்டில் எல்லாரும் பயந்துருக்காவப்போ, இப்போ வேற ஏதோன்னு சொன்னால் பயந்துருவாவ. அதனால தான் மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். உனக்கு என்னப்போ தெரியும் அந்த ஃபோட்டோவை பற்றி? அது எனக்கு எல்லாமே தெரியும்க்கா. நான் இந்த டைரி உங்ககிட்ட தரேன். நான் போனதுக்கப்புறம் பொறுமையாக ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே எல்லாமே புரியும். சரி பார்த்தா, டீ காஃபி எதுவும் போட்டு தட்டாப்பா? ஒன்றும் தேவையில்லை, நான் போகிறேன். என்னடா பெரிய பொண்ணு, என்ன டைரி? அது நமக்கு எதுக்கு நாலு முடி, அப்புறமா சுதா கிட்ட கொடுத்துக்கிடுவோம். அது மாப்பிள்ளை எழுதியிருக்காருன்னா அவளுக்கு ஏதாவது எழுதியிருப்பாரு. அதுவும் சரிதான்ல. அப்போ உட்காரு, சுதா கிட்ட கொடுத்துருவோம். எல்லாம் பிரித்து படியில நல்லா இருக்கும்ல. மாப்பிள்ளை பொண்ணுக்கு எழுதுனா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாம் உமால வாய மூடு. சரிடா சாத்தி, அப்புறம் கிளம்புறேன். வீட்டில் கொஞ்சம் வேலை கிடக்கு பார்த்துக்க. சரி, ஒரு பார்த்துட்டு போய் கொண்டு வந்தேன், போயிட்டு வரணும். பார்த்து பத்திரமா போங்க சத்தியா. எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். எப்போ நல்ல வேலை கிளம்பிட்டு கிளவி. நம்மகிட்டே என்ன நடிப்பு நடிக்காத, அது நம்ம விட்ட ஆள் தான் தெரியாம இப்படியே நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். எப்படி இந்த கல்யாணம் நடக்காது? என்ன சந்தோஷமா இருக்குது. பரவாயில்ல, நல்லா தான் அவன் எல்லாத்தையும் பண்ணதான். எத்தையும் நான் ஒன்றும் சொல்லுதேன், எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. நான் என்னெல்லாம் பெரிய பொண்ணு நினைக்க போறேன்னு சொல்லி என்னன்னு. எத்தை இப்போ அந்த பையன் மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டுலாம் இல்லை. அந்த கிஃப்ட்டும் ஃபோட்டோவும் அனுப்புனது அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதனால தான் உள்ளே கூப்பிட்டு வந்தேன். இந்த டைரியில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொன்னான். அந்த கிளவி இருந்துச்சுல, அதனால தான் மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். ஏன் பெரிய பொண்ணு என்ன சொல்லுதா? அப்போ இப்போ வந்த பையன் மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்ட் இல்லையோ? இல்லை லட்சு, மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டுலாம் இல்லை. அந்த கிஃப்ட்டை பற்றி தெரியும்னு சொல்லி இந்த டைரியை கொடுத்துட்டு போகிறான். ஐயே, அப்போ அதை ஃபஸ்ட்டு படியில என்னன்னு? என்ன ஒன்றுமே எழுத காணும் இதில். லாஸ்ட் பக்கத்தில் தான் ஏதோ எழுதியிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா? எத்தே, இது எல்லாத்துக்கும் காரணம் இப்போ வந்த பையன் தான் போலத்தே. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எழுதி வச்சிருக்காங்க. என்ன சித்தியா இப்படி அழுதியில? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கல்யாணம் நடக்காது போலயே. அழாதியே. அதான் நாங்க இருக்கோம்ல, சுதா கல்யாணத்தை அப்படி விட்டுருவோமாங்க. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிடுதோம். இவன் தானே இப்போ அவன் ஊரை தாண்டி கூட போயிருக்க மாட்டான். பிடிச்சிடலாம் இருங்க. ஆமா சித்தியா, அழாதீங்க நீங்க. சரி லட்சுமியோ, எப்படியாவது என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் சித்தியா. நீங்க இப்படி அழுதியல. இந்த இன்னும் கொஞ்ச நேரத்துல பந்தல் போடுறதுக்குலாம் ஆட்கள் வந்துருவானுவேன். இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காதீங்க. சரி லட்சுமியோ, என் பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் மட்டும் நடந்துட்டுனா போதும். தடங்கள் மேலே தடங்களாக வருது. அப்படி நாங்கள் யாருக்கு என்ன செஞ்சோம்? ஒரு விஷயம் நடக்கணும்னா கடவுள் அப்படிதான் சோதிப்பாரு. நீங்க அதுக்கெல்லாம் போட்டு அழாதியே, எல்லாம் சரியாயிரும். ஆமாத்தே, சும்மா அழாதீங்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவன் தான் தெரிஞ்சிட்டல, இவன் மூஞ்சி தான் தெரிஞ்சுட்ட. இனிமேல் எங்கே பார்த்தாலும் இவனுக்கு வெளுப்பு தான். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும், அழாதீங்க. பெரிய பொண்ணு அதில் வேற ஏதாவது இருக்கான்னு பாரு. வேற எதுவுமே இல்லைக்கோ, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு மட்டும்தான் எழுதியிருக்கான்.